வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல KFC ஸ்டைல்ல ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன்ல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுல்ல வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதோட 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பாதி லெமன் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட எல்லா சிக்கனையும் சேர்த்து கலந்து இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் வந்து இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இதை நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு வந்து பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட சோள மாவு வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட ஜீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம கலந்து வச்சிருக்க இந்த மாவு வந்து சிக்கனில் வந்து 2 கோட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும். இது நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சிக்கனை வந்து நம்ம 2 கோட் பண்ணுவோம். நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை எடுத்து நம்ம கோட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஓரத்தில் இருந்தே பண்ணலாம், ஏன்னா இல்லாட்டி மாவு ஃபுல்லாக ஈரமாயிரும். இப்போ செகண்ட் கோட்டிங்க்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு டைம் டிப் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து வச்சிருந்த மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ண உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம கோட் பண்ண பீஸுகள்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம 2 சைடு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். எல்லா பீஸுகளையும் ஒரே டைம் போடாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டான KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் ரெடி.